Hello friends, welcome to our channel. This is Subhash. Grow with me. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எக்ஸல்ல VLOOKUP எப்படி யூஸ் பண்றோம், எதுக்காக யூஸ் பண்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் VLOOKUPனா என்னன்னா, நம்ம கிட்ட இருக்க ஒரு லார்ஜான டேட்டாவை ஸ்பெசிஃபிக்கா ஒரே ஒரு இது மட்டும் கேட்டா நம்ம அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியறதுக்கு தான் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ லைக் வந்துட்டு என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைல் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு லார்ஜான டேட்டா இருக்குது. அந்த லார்ஜ் டேட்டாவில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒருத்தரோட சேலரியோ என்னன்றதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஜஸ்ட் வாங்க, நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். நான் ஒரு டேட்டா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ப்ராடக்ட் நேமும் டீலர்ஸும் அவங்க வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்த அமௌண்ட்டும் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு VLOOKUP வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் வந்துட்டு இப்போ என்கிட்ட இப்படி ஒரு டேட்டா இருக்குது. இப்போ வந்து ஒரு சின்ன டேட்டா இது. இதே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 200 பேர் கொண்ட ஒரு டீலர்ஸ் வச்சுருக்க ஒரு பெரிய டேட்டாவில் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் வந்துட்டு இந்த சோனி டிவின்றது நான் யார்கிட்டேருந்து எந்த டீலர்கிட்டேருந்து வாங்கினேன் அப்படின்றப்போ நான் இந்த 200 பேரில் உட்காந்து இப்போ ஒரு 200 பேர் இங்கே இருக்காங்கன்னா நான் இதில் உட்காந்து இப்படி தேட முடியாதுல்ல. இப்போ 200 பேர் இதில் போய்ட்டு நான் எங்கே சோனி ஒன்றும் தேட முடியாதுல்ல. இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறது தான் இந்த VLOOKUP. ஓகேங்களா? ஸோ லைக் வந்து இது எப்படி யூஸ் ஆகுன்றதை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம VLOOKUP யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்து காலம் சொல்லுவோம்ல. இது வந்துட்டு காலம் ABCD இது எல்லாமே காலம் சொல்லுவோம். இந்த 1 2 3 எல்லாமே ரோல்னு சொல்லுவோம்ல. ஆனால் இப்போ VLOOKUP யூஸ் பண்ணுறப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ABCD இப்படி வருது பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்துட்டு 1 2 3ன்றதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ A1 B2 C3 D4 இந்த மாதிரி கொஞ்சம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கிறத வந்துட்டு நம்பராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், ஈஸியாக உங்களுக்கு புரியும் வரும். சரிங்களா? இப்போ நம்ம VLOOKUP பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ பாருங்கள், லுக்கிங் ஃபார் அமௌண்ட்டு. ஓகேங்களா? இப்போ அமௌண்ட்டு தான் பார்க்க போகிறேன். அது என்ன பார்க்க போகிறேன்னா சோனி. ஓகேங்களா? இப்போ இந்த சோனி டிவியோட அமௌண்ட் என்னன்றதை நான் செக் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ சோனி டிவியோட வேலையை நான் பார்க்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த சோனி டிவி பக்கத்தில் இதோட அமௌண்ட் என்னன்றதை வர வைக்கணும். ஸோ சிம்பிள், ஜஸ்ட்டு நான் இந்த ஈக்குவல் டு கொடுத்துட்டு VLOOKUPனு அந்த ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? VLOOKUP கொடுத்து நான் டேப் கொடுக்குறேன், ப்ராக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. லுக்கப் வேல்யூ அதாவது என்ன கேட்குதுன்னா, நான் நீங்கள் எதை இப்போ பார்க்க போகிறீங்க, அதாவது எதை நீங்கள் லுக்கப் பண்ண லுக்கப் மீன்ஸ் நம்ம தெரியல, எதை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ நான் வந்து இந்த சோனி டிவியோட வேல்யூ பார்க்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் அதை ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ சோனி டிவி கிளிக் பண்ணிட்டு கமா கொடுத்துருங்க. ஓகேங்களா? கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டேபிள் அரே. இந்த டேபிள் அரே என்னன்னா நம்ம கிட்ட இருக்க டேட்டா தான் டேபிள் அரே. ஓகேங்களா? இந்த டேட்டாவை வந்துட்டு டேபிள் அரேவை எது வரைக்குமோ அது வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து கமா கொடுங்க. ஓகேங்களா? கமா கொடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு காலம் இண்டெக்ஸ் நம்பர். ஓகேங்களா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, காலம் வந்து நம்பரை ஞாபகம் வச்சு நம்பரை பார்த்துக்கங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து எத்தனாவது காலமில் இருக்குது? 3வது காலமில் இருக்குது. ABC இது 3வது காலமில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 3வது காலமில் இப்போ நான் வந்துட்டு 3ன்னு கொடுத்துட்டு அகைன் கமா கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு கேட்குது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா? ட்ரூனா அப்ராக்சிமேட்டாக ஒரு மேட்ச். ஓகேங்களா? குத்துமதிப்பாக சொல்லுவாங்களே, குத்துமதிப்பாக ஒரு வேல்யூ கேட்குது. இல்லை எக்ஸாக்ட் மேட்ச் என்ன, நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸாக்டான மேட்ச் தான் வேணும். ஓகேங்களா? ஸோ ஃபால்ஸ் கொடுத்துட்டு நான் என்ட்ரு தட்டுறேன். சோனி டிவியோட ரேட்டு இங்கே வந்துடுச்சு, 45,000ன்றது வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி நான் இப்போ இங்கே எதை மாற்றினாலுமே எனக்கு வரும். லைக் வந்துட்டு நான் இப்போது ஐஃபோன் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தா ஐஃபோன் ரேட்டு எனக்கு இங்கே வரும். ஓகேங்களா? இதை பாருங்கள், இப்போ ஐஃபோன் ரேட்டு 30,000 வந்துச்சு. ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டு ஐஃபோன் இல்லை, வெறும் ஒரு நார்மல் மொபைல் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதான் கொடுக்குறேன். ஸ்பெல்லிங் கரெக்டாக கொடுக்கணும். இங்கே ஒரு ஸ்பெல்லிங் கொடுத்துட்டு இங்கே ஒரு ஸ்பெல்லிங் கொடுத்தீங்கன்னா அது வராது. மொபைல் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் 20,000 வந்துடுச்சு. சரிங்களா? ரைட், இதுதான் VLOOKUP. ஓகேங்களா? நம்மக்கிட்ட இருக்க ஒரு டேட்டாவை நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட்டா தேவை. ஓகேங்களா? ஒரு லார்ஜான டேட்டாலேருந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட்டா தேவைன்னா அது நம்ம இந்த மாதிரி VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த VLOOKUPலேயே என்னென்ன எரர் வரும், இது சம்டைம் எப்படிலாம் ஒர்க் ஆகாமல் போகுதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது மொபைல் இருந்ததை நான் எடுத்துகிட்டு சோனின்னு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அது வைக்கிறேன். இப்போ பாருங்கள், சோனி டிவின்னு தேவை என்ட்ரு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இந்த சோனி டிவின்றது இங்கே இருக்குது, இது வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதே சோனி டிவியில்
நான் இப்போ இந்த ஐஃபோனுக்கு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. பாருங்கள், இப்போ இது வந்துட்டு ஐஃபோன் இப்போ ஒன்று தேவைன்னா நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், இங்கே ஐஃபோனு போட்டு நம்ம வர வச்சிடலாம். இப்போ ஒரு வேல்யூ தேவைன்னா நம்ம ஐஃபோனு போட்டு இங்கே வர வச்சு என்ட்ரு கொடுத்தோன்னா இங்கே வந்துடும். ஆனால் எனக்கு இப்போ என்னென்னா இந்த சோனி டிவி இருக்குது, சோனி டிவி வந்துட்டு நான் தனியாக கொடுத்துட்டேன். ஐஃபோன்றது வந்து நான் கீழே வச்சு நான் இதுக்கு தனியாக நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகேங்களா. எனக்கு சோனி டிவி வேணும், ஐஃபோன் வேணும். இப்போ இந்த ஐஃபோன் நான் கொடுத்துட்டு நேம் கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபார்மில் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து இந்த ட்ராக் பண்ணுறேன். இப்போ எனக்கு அந்த வேல்யூ வரல, ஏன்னா இங்கே இருக்கிற ஃபார்மில் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம், ஆனால் வரல. ஏன்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் இது எடிட்டு, இப்போ நீங்கள் இது உள்ளே போனோன்னா F2 கொடுங்க ஓகேங்களா. F2 கொடுத்தீங்கன்னா உள்ளே போய்டும். இப்போ F2 கொடுத்து எடிட் உள்ளே போகிறேன். லைக் இங்கே பாருங்கள், நம்ம டேபிள் அரே வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஓகேங்களா. மேலே சோனி டிவின்றதே நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் டேபிள் அரே. ஆனால் அதாவது நான் கீழே ஃபில் பண்ணுறதுக்கு நான் ட்ராக் பண்ணலை. இப்போது ட்ராக் பண்ணோன்னே அந்த டேபிள் அரே வந்துட்டு கீழே இங்கே போயிடுச்சு, அதாவது கீழே வந்துடுச்சு. இப்போ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா சிம்பிள், ஒன்றும் இல்லை. இப்போ நான் எல்லாத்தையும் வந்துட்டு நான் இங்கே டெலிட் பண்ணிடுறேன். ஒரு டெலிட் பண்ணிட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் இப்போ எடிட் பண்ணுறேன். F2 கொடுக்குறேன், உள்ளே போவோம் பாருங்கள். F2 கொடுத்தா உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து இது எடிட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த டேபிள் அரே வந்து நம்ம இது பண்ணல, இதுதான் டேபிள் அரேன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தல. இப்போது இதை வந்துட்டு நம்ம லாக் பண்ணணும். அதாவது இந்த டேபிளை வந்துட்டு இப்போ மூவ் ஆயிடுச்சுல கீழே, இங்கே இப்போ இங்கே இது வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் ட்ராக் பண்ணுறப்போ இந்த டேபிள் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம இது வந்துட்டு இங்கே நம்ம லாக் பண்ணுறதுக்கு F4 கொடுங்க. F4 கொடுத்தீங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ இது வந்துட்டு இந்த ரோலேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாமே லாக் ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போ நீங்கள் கம்மா கொடுத்துட்டு காலங்க வந்துட்டு காலம் இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி ஃபால்ஸ் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறீங்க. இந்த அமௌண்ட் வந்துடுச்சு. இந்த அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் இதை இப்போ ட்ராக் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஐஃபோன் ரேட்டு வந்துடுச்சு ஓகேங்களா. இப்போ நான் இது ஐஃபோன் மட்டும் இல்லை, இப்போது நான் வந்துட்டு இது வந்துட்டு டேபிள்னு போடுறேன். இங்கே பாருங்கள், டேபிள் போட்டு சேம் மெத்தட் தான். நம்ம டேபிள் போட்டு இதை நான் ட்ராக் பண்ணுறேன், அதுக்கான அமௌண்ட்டு எனக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம லாக் பண்ணலை ஓகேங்களா, டேபிளில் லாக் பண்ணலை. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே மூவ் ஆயிடுச்சு. அடுத்தடுத்து போடுறப்போ நம்மளுக்கு ஒரு வேல்யூ, அதாவது நான் இந்த பாக்ஸ்லேயே வச்சு நான் எல்லாத்தையும் தேடிப்பேன். இப்போ டேபிள்ன்றது இங்கேயே தேடி பண்ணால் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு 1 by 1 வந்துட்டு ஒரே ஃபார்ம் ஒரே இதில் வரணும், ஒரு ரோவில் வரணும்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும், அதாவது லாக் பண்ணணும் ஓகேங்களா. உங்கள் டேபிளை வந்துட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் ரோவும் உங்கள் காலமே நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி 1 by 1 போடலாம் ஓகேங்களா. இப்போ அதே டேபிள் எடுத்துகிட்டு நான் டிவின்னு போட்டு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸை விட்டேன் ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்பேஸ் விட்டதுனால என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நான் ட்ராக் பண்ணுறேன், அதுக்கான வேல்யூ எனக்கு காட்டலை. ஏன்னா இங்கே வந்துட்டு நம்ம ஒரு இப்போ எடிட்டில் போகிறேன், இங்கே பாருங்கள் F2 எடிட் போகிறேன், இந்த டிவின்னு இருக்குது, டிவி பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் டிவின்னு இருக்குது, ஆனால் எந்த ஸ்பேஸும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பேஸ் விடுறதுனால கூட உங்களுக்கு வேல்யூ வராமல் போகும் சரிங்களா. ஸோ இதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, கரெக்டான வேல்யூ கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு VLOOKUP இந்த ஷீட்டில் மட்டும் தான் பார்க்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த செகண்ட் ஷீட்டில் போகிறேன், இந்த செகண்ட் ஷீட்டில் போயிட்டு சோனின்னு போட்டுக்கிறேன், சோனி டிவி ஓகேங்களா. இதோட வேல்யூ எனக்கு தேவை இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம இது பண்ணோம்ல, லைக் வந்துட்டு அமௌண்ட் கண்டுபிடிச்சல, இப்போ நான் எந்த டீலர்கிட்ட வாங்கணும்னு இப்போ நான் பார்க்க போகிறேன் ஓகேங்களா. சேம் ஈக்குவல் டு VLOOKUP டேப் கொடுத்துட்டு எது தேவை சோனி டிவி. ஸோ அது வந்துட்டு நான் கிளிக் இது பண்ணிட்டேன். லுக்கப் வேல்யூன்றது நம்ம எதை பார்க்க போகிறோன்றது தான் ஓகேங்களா, அதுதான் லுக்கப் வேல்யூ, ஞாபகம் வச்சுங்க. லுக்கப் வேல்யூ கொடுத்துட்டு கமா கொடுக்குறேன். டேபிள் அரே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த இது பார்த்தீங்களா, இந்த ஷீட் 1 ஷீட் 2, இப்போ ஷீட் 1 தான் இருக்குது. இந்த ஷீட் 1 பற்றி இந்த மவுஸ் இல்லாமல் போகிறதுக்கு இந்த கண்ட்ரோல் பேஜ் அப் கண்ட்ரோல் பேஜ் டவுன் இருக்கும் ஓகேங்களா. கண்ட்ரோல் பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா முன்னாடி பேஜ் போவோம், கண்ட்ரோல் பேஜ் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு வரும் ஓகேங்களா. இப்போ கண்ட்ரோல் பேஜ் அப் கொடுக்குறேன், முன்னாடி இந்த ஷீட்டுக்கு போயிடுச்சு. இதுதான் வந்து டேபிள் அரே, இங்கேருந்து இது வரைக்கும் டேபிள் அரே நம்மளுக்கு தேவை. கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு கமா தரேன், கமா தந்துட்டு இப்போ பாருங்கள் அமௌண்ட் வந்து 3வது காலமில் இருந்தது 3 கொடுத்தோம். இப்போ டீலர் வந்துட்டு செகண்டில் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு செகண்ட் கொடுத்துட்டு கம்மா கொடுத்துட்டு ஃபால்ஸ் எக்ஸாக்ட் மேட்ச் வேணும்னு சொல்லிட்டு என்ட்ரு தட்டுறேன், எனக்கு இங்கே வந்துடுச்சு. இப்போ நான் செகண்ட் அதாவது ஷீட் 2ல் தான் நான் வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தேன். ஸோ இந்த ஷீட் 2லேயே எனக்கு வந்துச்சுங்க பாருங்கள், சோனி டிவி AS என்டர்பிரைசஸ்லன்ட்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்றதை எனக்கு இங்கே இருக்கிற ஒரு இதுவை வந்துட்டு எனக்கு இங்கே காட்டுது சரிங்களா. ஸோ இது வந்துட்டு ஒரு ஷீட்லேருந்து ஷீட்டு மட்டும் பார்க்க முடியும் கேட்டால் இல்லை, நம்ம ஃபைல்லேருந்து ஃபைல் கூட பார்க்கலாம் சரிங்களா.
இப்போ அது எப்படின்னா இப்போ பாருங்கள், ஜஸ்ட் நான் இந்த விண்டோஸ் ஆர் கொடுத்துட்டு எக்ஸல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன். ஏதோ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல நான் போடுறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்துட்டு நான் டேபிள்னு போடுறேன். டேபிள் போட்டு இப்போ வந்துட்டு அந்த ஃபைல் வேறு. ஓகேங்களா, இந்த பாருங்கள், அந்த ஃபைலு தோகுது, அதாவது இந்த ஃபைல் இங்கே இருக்குது. பட் நான் வந்துட்டு இன்னொரு புது ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் அங்கே வந்துட்டு இதோட வேல்யூ பார்க்க போகிறேன். ஓகேங்களா, இதுவும் அதே தான். டேபிள் வேல்யூ பார்க்க போகிறேன்னா ஜஸ்ட் வி லுக்கப் டேப் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன். டேபிளோட வேல்யூ தேவை. ஸோ வந்துட்டு டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கம்மா கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டேபிள் அரே. இப்போ வந்துட்டு இந்த ஆல்ட் டேப் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் சிஸ்டமில் ஆல்ட் டேப் கொடுத்து அந்த பேஜுக்கு போயிட்டு இந்த டேபிள் அரேவை நான் இது பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன், கம்மா கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு எனக்கு வந்து டீலர் தான் தேவை. ஸோ டீலர் வந்துட்டு எத்தனை செகண்ட் காலமில் இருக்காது. ஸோ செகண்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கம்மா கொடுத்துட்டு எனக்கு வந்துட்டு ஃபால்ஸ், அதாவது எக்ஸாக்ட் மேட்ச். ஓகேங்களா, ட்ரூனா வந்துட்டு குத்து மதிப்பாக சொல்கிறது, ஃபால்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு எக்ஸாக்டான என்ன மேட்சோ அதுதான் சொல்கிறது. ஓகேங்களா, இப்போ நான் அது கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா, இங்கே வந்துட்டு நான் இந்த பேஜ், அதாவது நான் வேறு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி இந்த ஃபைல்லேருந்து நான் இந்த ஃபைலுக்கு நான் வர வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கு தான் வந்து வி லுக்கப் யூஸ் ஆகுது. ஒரு லார்ஜான டேட்டாவில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு தேவையான டேட்டாவை ஈஸியாக ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரியலனா லைக் பண்ணுங்கள், புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டில் கூட நான் புரிய வைக்கிறேன். தேங்க்யூ. நம்ம சேனல்லையே எக்ஸலோட பேசிக்லேருந்து எக்ஸல் எப்படி 1 by 1 லேர்ன் பண்ணிக்கலான்றது நம்ம சேனல்லேயே வீடியோஸ் இருக்குது. இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க ஒன்ஸாக பாருங்கள். நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து தென் கீவேர்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ காய்ஸ்.